வணக்கம். ஆர்பிகே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம இன்னைக்கு சப்பாத்திக்கான ஒரு சைட் டிஷ்ஷா பொட்டேட்டோ கிரீன் பீஸ் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கு, 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கு, 3 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கு, 1 கப் பச்சை பட்டாணி. தாளிக்கிறதுக்கு பே லீஃப், சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம், கருவேப்பிலை. பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தழையை கிரஷ் பண்ணிக்கணும். 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன். 3 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கு, கொத்தமல்லி தழை எடுத்திருக்கு. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் தாளிக்க கொடுத்துள்ள பொருட்களை எல்லாம் போட்டு நாம தாளிச்சுக்கலாம். அரிஞ்சு வச்சு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து கிளறி விட்டுறலாம். வெங்காயம் வதங்குற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுறலாம். கிரஷ் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை கலவையை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். அடுத்து எடுத்து வச்சிருந்த எல்லா தூள்களையும் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ அரிஞ்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். 1 கப் பட்டாணி இருக்கு, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கலந்துடலாம். முதல்ல மீடியம்ல கொதிக்க விடுவோம். கொதிச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 8லிருந்து 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டாணி வெந்துருச்சு, தக்காளியும் மசிஞ்சிடுச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிட்டு வேக வச்சு அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா சேர்றதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடுவோம். ஸ்டவ் சிம்மில் இருக்கு. பொட்டேட்டோ கிரீன் பீஸ் மசாலா ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவிடலாம். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.